மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. பாழாக்குகிற அருவருப்பு என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஆலயம் இந்த வார்த்தைகளை இயேசு பேசும்போது இருந்தது. சுமார் 35 ஆண்டுகள் கழித்து தேவ ஆலயம் இடிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகள் பேசப்பட்டு 35 ஆண்டுகள் கழித்து கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டது. 2024 ஆண்டு வரை இன்னும் தேவாலயம் கட்டப்படவில்லை. தேவாலயம் கட்டப்படும், அதில் அந்தி கிறிஸ்து உட்கார்ந்து கொள்வான். நீங்கள் அதை அந்தி கிறிஸ்துவை தேவாலயத்தில் நிற்க காணும்போது என்ன செய்வான்? 2 தெசலோனிக்கேயர் 2:4 இன்னும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. தானியேல் சொன்னதை இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவுபடுத்தினார். இயேசு கிறிஸ்து சொன்னதை இன்னும் பவுல் தெளிவுபடுத்துகிறான். 3 2 தெசலோனிக்கேயர் 2 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாவ மனுஷன் கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும். அவன்தான் அந்தி கிறிஸ்து. அவன் எப்படிப்பட்டவனா? என்ன செய்வான்? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? அந்தி கிறிஸ்துவுக்கும் யூதர்களுக்கும் நடுவில் ஒரு சமாதானம் இருக்கும். யூதர்கள் தேவாலயத்தை கட்டுவதற்கு அந்தி கிறிஸ்து உதவி செய்வான். அந்தி கிறிஸ்து தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு தேவாலயத்திலே உட்கார்ந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்வான், நான் தான் தேவன் என்று சொல்வான். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஓடி போய் விடுங்கள் என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் ஓடி போய் விடுங்கள். அவர்கள் அப்பொழுது ஓடி போய் விடுவார்கள். அவர் சொல்றாரு, வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். மத்தேயு 24:17. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாரிகாலத்திலாகிலும் ஓய்வு நாளிலாகிலும் சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கு சம்பவித்தராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இஸ்ரவேலோட சமாதானமா இருந்த அந்தி கிறிஸ்து ஆலயம் கட்டப்பட்ட பிறகு இஸ்ரவேல் மேல் படையெடுத்து அதை தோற்கடித்து தேவாலயத்தில் உட்கார்ந்து நான் தான் தேவன், என்னை வணங்குங்கள் என்று சொல்வான். அப்போது எல்லாரும் ஓடி போய் விடுங்கள் என்று இயேசு சொல்கிறார். வயல்ல இருந்தா அப்படியே ஓடிரு, வீட்டுக்கு வராத. வீட்டுக்கு மேல மாடியில இருந்தா கூட வீட்டுக்கு கீழே இறங்காத, அப்படியே வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்காத, அப்படியே ஓடிரு. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! ஏன் அப்படி சொல்றான்னா, கர்ப்பவதி வேகமா ஓட முடியாது. ஓடுறதுன்னா கால்நடையா ஓடணும்னு அவசியம் இல்லை, வாகனங்கள்ல தான் தப்பி ஓடுவது. இருந்தாலும் ஒரு கர்ப்பவதி ஒரு வாகனத்துல தப்பி ஓடுவது கஷ்டம்தான். பால் கொடுக்கிற தாய்மார்களும் கூட கை குழந்தையை வைத்திருப்பார்கள். அந்த கை குழந்தையை தூக்கி கொண்டு கார்லையோ எதுல தப்பி போக வேண்டும் என்றாலும் அது கஷ்டம்தான். அதைத்தான் அப்படி சொல்கிறார். ஓய்வு நாளில் அது நடக்காதபடி ஜெபியுங்கள், மழை காலத்தில் அது நடக்காதபடி ஜெபியுங்கள்.
இந்த சம்பவமே நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லல. இந்த சம்பவம் கண்டிப்பா நடக்கும். அந்தி கிறிஸ்து கண்டிப்பா ஆலயத்துல உட்கார்ந்து தன்னை தேவன்னு சொல்லுவான். நீங்க தப்பி ஓடுவது நிச்சயமாய் நடக்கும். ஆனா அது மழை காலத்துல நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மழை காலத்துல தப்பிச்சு போறது கஷ்டம். மழை பெரிய இடைஞ்சலா இருக்கும். ஓய்வு நாள்ல யூதர்கள் மிக குறைந்த தூரம் 2 அல்லது 3 மைல் தான் நடப்பாங்க. அதுக்கு மேல நடக்க மாட்டாங்க. அப்போ ஓய்வு நாளா இருந்தா அவங்க தப்பி போக யோசிப்பார்கள், தயங்குவார்கள். அதனால ஓய்வு நாள்ல அது நடக்கக்கூடாது, மழை காலத்துல நடக்கக்கூடாதுன்னு ஜெபியுங்கள். உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவியாத மிகுந்த உபத்திரவம். ஹிட்லர் 40 லட்சம் யூதர்களை கொன்றான். ஸ்டாலின், ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரி ஸ்டாலின் 2 கோடி யூதர்களை கொன்றான். அதெல்லாம் விட ரொம்ப பயங்கரமான உபத்திரவம் யூதர்களுக்கு உண்டாகும். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் பக்கத்து நாடுகளுக்கு அங்கே போய் அடைக்கலம் புகுவார்கள். அந்தி கிறிஸ்து தன்னுடைய படையை அனுப்புவான். ஆண்டவர் அற்புதமாக அந்த படையை அழித்து போடுவார். பூமி பிளந்து அந்தி கிறிஸ்துனுடைய இராணுவம் பூமிக்குள்ள விழுந்து படையே அழிந்து போய்விடும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற சில நாடுகள் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகையில் இருக்காது. அந்த அயலகத்து நாடுகளில் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒளிந்து கொள்வார்கள். அவர்களை பிடிப்பதற்காக அந்தி கிறிஸ்து படையை அனுப்புவான். அந்த படையை கர்த்தர் அற்புதமாக அழித்து போடுவார். அவர்கள் போய் பக்கத்து நாடுகளிலே பத்திரமாக இருப்பார்கள். இதைத்தான் நாம் வேத புஸ்தகத்திலே நடக்க போகிற சம்பவமாக நாம் பார்க்கிறோம். அதனால அந்தி கிறிஸ்து ஒரு அருவருப்பானவனாக இருப்பான். அவன் பாழாக்குகிறவனாக இருப்பான். அவன் பொருளாதார மேதையாக இருந்தாலும், இராணுவ தலைவனாக இருந்தாலும், அரசியல் தலைவனாக இருந்தாலும், மத தலைவனாக இருந்தாலும், அவனை ஏன் பாழாக்குகிற அருவருப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். தானியேல் சொல்கிறான், தேவாலயத்தை அவன் பாழாக்க முயற்சிப்பான், தேவ ஜனங்களை பாழாக்க முயற்சிப்பான். ஆகையால் பாழாக்குகிறவன். அருவருப்பு என்றால் தேவனுடைய ஸ்தானத்திலே தன்னை கொண்டு ஒருவன் வைத்து கொண்டால் அது அருவருப்பு தான். தேவனுடைய ஸ்தானத்தில் எது வைக்கப்பட்டாலும், ஒரு உருவத்தை கொண்டு வைத்தால் கூட அது அருவருப்பு தான். அது தேவனுடைய ஸ்தானத்தில் வைக்கப்படாமல் ஒரு உருவம் சாதாரணமாக இருந்தால் அதை ரசிக்கலாம், அது அழகாக இருக்கலாம், அதை ரசிக்கலாம். ஆனால் ஒரு உருவத்தை கொண்டு போய் தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்து விட்டால் அது அருவருப்பு தான். ஒரு மனிதனை நாம் ரசிக்கலாம். அவன் பொருளாதார மேதை, இராணுவ தலைவன், அரசியல் ஞானி, மத தலைவன், அவனை நாம் ரசிக்கலாம். ஆனால் அவன் தன்னை கடவுள் ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும்போது அவன் அருவருப்பாக மாறிவிடுகிறான். அதனாலதான் அவனுக்கு தானியேலும் இயேசுவும் பாழாக்குகிற அருவருப்பு என்று பெயர் வைத்தார்கள். அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான். அக்னியும் கந்தகமும் கலந்த கடல்ல தள்ளப்படுவான். தேவ ஜனங்கள் அவனுடைய கையிலிருந்து காக்கப்படுவார்கள். ஆமென்.